ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சன் கவிதைகள். இன்றைக்கி சூப்பரான ஒரு கொண்டக்கடலை குருமா. அது வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரெண்டு பட்டை, ஏலக்காய், கிராம்பு அது வரைக்கும் சேர்க்குறேன். சோம்பு சேர்க்கல, இல்லை தேங்காயில் சோம்பு சேர்த்து அரைச்சி போட்டுக்கேன். இல்லை வெங்காயம் சேர்த்துக்கிறோம். வெங்காயம் சேர்த்துக்கிறோம். இது குழம்புக்கு தேவையான வெங்காயம் வதங்கிறதுக்கு இப்பே சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்தாச்சு. நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கிட்டோம். ஆமாம், வெளியே இருக்குது. இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டும் நல்லா நம்ம வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு, நல்லா ப்ரௌனாக வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச தக்காளி வதங்கி வரட்டும். இப்போ நம்ம தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் இந்த கொண்டக்கடலை குருமாக்கு சேர்க்குறப்போ சூப்பராக இருக்கும். நம்ம பாயா மாதிரி இருக்கும். இது முருங்கைக்காய் பாயா மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் கொண்டக்கடலையும் போட்டு நம்ம வந்து வேக விட்டுறோம். குருமாவுக்கு தேவையான கொண்டக்கடலையும் சேர்த்து வேக விட்டுறோம். இப்போ கொண்டக்கடலை குருமாவுக்கு தேவையான மிளகா பொடி சேர்த்துக்கிறேன். போதுமா? குருமா ஊற்றுது எல்லாம் ஊற்றிடுவா.